என்னாச்சுமா? நேரங்கட்ட நேரத்துல இவ்ளோ தீவிரமா உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கீங்களேம்மா, நிஜமாவே சாமியெல்லாம் இருக்காமா? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதப்பா. கடவுள் மட்டும் இல்லைன்னா இந்த இயற்கையோட படைப்பெல்லாம் எப்படி உருவாயிருக்கும்? இயற்கை தன்னாலதான் உருவாச்சுன்னு சயின்ஸ் சொல்லுதுமா. சரி, நீங்க சொல்ற மாதிரியே கடவுள் இருக்காருன்னே வச்சுப்போம். நம்மள நடு ரோட்ல உங்க புருஷன் விட்டுட்டு போனப்போ அப்போ அதை தடுக்காம உங்க கடவுள் என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற, போவா. நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்படும் போதெல்லாம் நம்மள அரவணைக்காம அந்த கடவுள் என்ன பண்ணாரு? ஏய், எங்க வர? ஒன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. வா. உள்ள என்னோட பொருள் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன். போ வெளிய. உன்னை இந்த உலகமே குறை சொல்லும் போது அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு அந்த ஆளுக்கு வாய் வரலையாமா? யாருங்கிற உண்மையை சொன்னா உங்க மனைவி சோபா சந்திராவை கொன்ன ஆளை நீங்க கண்டிப்பா கொல்லாம விட மாட்டீங்க. யாரு யாரு கொலை பண்ணாங்க? என் சோபாவை யாரு கொலை பண்ணாங்க? சார் சார் அது வந்து ஒரு நிமிஷம் சார். சார் கேக்குதா? சொல்லுங்க எஸ்ஐ சார். சொன்னா உங்களால தாங்க முடியாதுன்னு என்னோட பர்சனல் ஃபீலிங் சார். என் சோபா சந்திராவை கொலை பண்ணவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தாங்கிப்பேனா இல்ல கொலை பண்ணவங்கள உயிரோட எரிப்பேனாங்கிறது என் பர்சனல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு எனக்கு சொல்லுங்க. அது சார் அது வந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எப்படி நடந்துச்சுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். எப்படியும் ஸ்டேஷனுக்கு வரேன்னு சொல்றீங்கல்ல, நீங்க இங்கேயே வந்துருங்க சார். எல்லா விஷயத்தையும் நேரடியாவே நம்ம பேசிக்கலாம் சார். இந்த மாதிரி விஷயம்லாம் போன்ல பேசுறது அவ்வளவு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் அங்கேயே வந்து தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? அதான் சார், சேட்பேட் போலீஸ் ஸ்டேஷன். சேட்பேட் தானே? ஓகே, நான் வரேன். சார் 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 ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் சார். சோபா சந்திராவை கொலை பண்ண ஆளு சாதாரணமானவங்க இல்லை சார். உண்மையை சொன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்ம ஸ்டேஷன்ல சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசுறது அவ்வளோ சேஃப் இல்லைன்னு தோணுது சார். சரி, அப்போ நான் என் கெஸ்ட் ஹவுஸ் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். அங்க வந்துருங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க, நானும் உடனே கிளம்புறேன். சரிங்க சார். மாமா, இந்தாங்க மாமா, ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாம் பூர்வா, நான் வெளியே போயிட்டு வரேன். என்ன மாமா இதோ டென்ஷன்ல இருக்கீங்க, என்னாச்சு? அப்புறமா சொல்றேன். ஐயோ, எந்த ஸ்டேஷன் சொன்னீங்க? சேட்பேட் தானே? நான் வரேன். ஏன் சோபா மர்டர் ஆயிருக்கான்றீங்க? யாரு கொலை பண்ணாங்க என் சோபாவை? யாரு கொலை பண்ணாங்க? நான் எங்க சார், உங்களுக்கு சரத் சந்திரா அட்ரஸ் தெரியுமா சார்? எந்த சரத் சந்திரா தம்பி? அவரு இந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஆளாம். பெரிய பெரிய பிசினஸ் மேனு, சூப்பர் ஸ்டாரு, ஸ்போர்ட்ஸ் மேனு, ஆக்டரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் என்ன வேலை பார்க்கறாருன்னு சொன்னா அட்ரஸ கண்டுபிடிச்சிடலாம்.
யார்கிட்டயாவது கேட்டு அதையும் கண்டுபிடிச்சிடலாம். அவரு என்ன வேலை பார்க்கறாருன்னு தெரியுமா? தெரியாது சார். அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு பாரு. ம், 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 ம். உங்களுக்கு சரத்சந்திரா வீடு தெரியுங்களாங்க? எனக்கு தெரியாதுங்க. அண்ணா, என்னாச்சு? யாரோ கார் குறுக்க வந்து விழுந்துட்டாங்கம்மா. ஐயோ, என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அம்மா. அக்கா. சிவா, அக்கா. சிவா, உனக்கு ஒன்றும் ஆகல சிவா? உனக்கு ஒன்றும் ஆகல? அக்கா, எனக்கு எனக்கு எதுவும் ஆகலக்கா. நீ எப்படி இருக்க அக்கா? அக்கா, உன்னை தேடிதான் நான் இந்த சிட்டிக்கு வந்தேன்க்கா. இங்க பாரு, அம்மா உன்கிட்ட இந்த பொம்மையை கொடுக்க சொன்னாங்கக்கா. இந்த பொம்மைய உன் கையில சேர்க்கணும்னு அம்மா சொன்னாங்கக்கா. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன்க்கா. சிவா, ஒண்ணும் இல்ல, பதறாத. சிவா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்துட்டேன்ல, நீ டென்ஷன் ஆகாத, சரியா? எனக்கு ஒன்னும் ஆகலக்கா. நீ எப்படி இருக்கியோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்க்கா. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், அது போதும்க்கா. எதுக்கு தேவையில்லாம உயிர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்க? யோசிக்காம இந்த டீலை நீங்க ஒத்துக்கலாம்ல? இங்க பாருங்க, நீங்க அப்பாயிண்ட் பண்ண ரவுடிங்க கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண போலீஸ் இல்லை. சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர். அவங்கள திருப்பி அடிச்சு அந்த ரவுடிங்களை துரத்த முடியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ். சரி, அப்படியே வச்சுக்கோங்க மேடம். உங்க ரவுடிங்க என்னை அடிச்சோ கொன்னோ அந்த வீடியோவை எடுத்துட்டு போலான்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க கையில கிடைக்காது. அந்த வீடியோ ரெக்கார்டர் யார் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்களே அதை சேஃபா திரும்ப கொண்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ரெட் ஹேண்டடா பிடிக்க போறேன். உங்க புருஷனுக்கு அதை காட்டி உங்களை ஜெயில் கம்பியை எண்ண வைக்க போறேன். அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்போ நான் தான் சோபா சந்திராவை கொலை பண்ணேன்னு நீங்க போய் சொல்ல போறீங்களா? எஸ், அந்த வீடியோவை கூட கூடிய சீக்கிரமே காட்டுறேன்னு சொல்லுவேன். இங்க பாருங்க எஸ்ஐ சார், நீங்க என்ன சொன்னாலும் சாட்சி இல்லாம என் மாமா நம்ப மாட்டாரு. என் மேல என் மாமாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை. சரி, போங்க.